குழந்தைகளை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு புத்தகம் பேரண்டிங்கை பற்றி எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அது சந்தர்ப்பமாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி பெரிய பெரிய தலைவர்கள் தன்னுடைய அடுத்த தலைமுறையை எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மலைப்பாக இருக்கும். நான் 1995, 96, 97லலாம் ஹைதராபாத்தில் இருந்தபோது சந்திரபாபு நாயுடு சாரோட சிஎம்மாக இருக்கும்பொழுது அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹைதராபாத்தை லிட்ரலி கண்ணால் பார்த்தேன். ஹைதராபாதுங்கிறது 1995ல் நம்ம திருச்சியை விட சின்ன ஊர் மாதிரி தான் இருக்கும். வளர்ச்சியிலையும் அபிவிருத்தி நீங்கள் எந்த ஆங்கிள் எடுத்துட்டாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் எனக்கு அதை விட நான் லீவுக்கு பெரியம்மா ஊருக்கு போன திருச்சி 100 டைம்ஸ் பெட்டராக தோன்ற அளவுக்கு சின்ன ஊர் அப்படி தான் இருந்தது. ஆனால் 97, 98க்குள்ளேயே கிடுன்னு அது த கிரேட்டஸ்ட் ஸ்டேட்டாக மாற்றினார். ஹைதராபாத்தை கிரேட்டஸ்ட் சிட்டியாக மாற்றினார். அப்போ ஆந்திரா டுகெதர் அதனே இருந்தது. அவர் தன்னுடைய பையனை எப்படி வளர்த்தார், எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக, எவ்வளோ ட்ரோல் அவர் பையனுக்கு ஆச்சு தெரியுமா? அதெல்லாம் வேறு எந்த பொலிட்டிஷியனும் வித்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவர் பையன் நாரா லோகேஷ்க்கு ஆன மாதிரி அவருடைய பையன் நாரா லோகேஷ் இப்போ ஒரு மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடுவோட கவர்மெண்ட்டில். இவர் தாம் பிள்ளையை எப்படி வளர்க்குறார் அப்படிங்கிறது சமீபமாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். என்னோடய மகள் ரசிகா சொன்னான், அம்மா உனக்கு தெரியுமா, ஒரு 3 மாதம் முன்னாடி நாரா லோகேஷ் அவர் மனைவி குழந்தையை கூட்டிகிட்டு லண்டன் வந்திருந்தாங்க. அவர் பையன் இன்டர்நேஷ்னல் செஸ் சாம்பியன்ஷிப்பில் ஏதோ பெரிய அவார்டு வாங்குகிறான், அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்காங்க. பெருசாக ஒன்றும் ஆந்திராவில் பேனர் அடித்து போஸ்டர் ஒட்டி அதுக்காக பெரிய பெரிய பட்டங்கள்லாம் கொடுத்து அந்த பையனை தான் பெரிய ஹீரோ மாதிரி தூக்கி வச்சு அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல ஆந்திராவில். நானும் கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன். ஏன்னா கட்சிக்காரங்களுக்கே தெரியுமான்னு தெரியல அந்த பையன் அவ்வளோ பெரிய அவார்டு வாங்குறான்னு அப்படிங்கிறது ரசிகா சொன்னான். நான் அதுக்கப்புறம்தான் அந்த நாரா லோகேஷ் அவருடைய மனைவி நாரா பிராமணி அவங்களுடைய குழந்தையை பற்றிலாம் பார்க்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். அவங்க நாரா பிராமணிங்கிற அந்த அவருடைய மனைவி மொபைலோ டேபோ எனி கேட்ஜெட்டோ அந்த குழந்தை வரைக்கும் சேரவே விட மாட்டாங்களாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், படிப்பு, அதுக்கப்புறமா செஸ்ஸு, இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் தான் அந்த குழந்தை ஈடுபட்டிருக்குமா. அவர் நாரா லோகேஷ் ஒரு அசம்பிளியில் சொல்கிறார், என்னுடைய மகன் எந்த விதமான மொபைல் ஃபோனும் வேறு எந்த விதமான கேட்ஜெட்டும் ஸ்க்ரீனிங்கும் பண்ணாததுனால ஒரு புக்கை கொடுத்தா ஒரே நாள்லே படித்து முடிச்சுடுறான். அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அவனால் ஈடுபட்டு ஈடு கொடுத்து படிக்க முடியறது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஒரு பொலிட்டீஷியனாக சந்திரபாபு நாயுடுக்கு அப்புறம் நாரா லோகேஷ்க்கு அப்புறம் அவர் பையன் இப்படின்னு வந்தால் கூட அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த வளர்ப்புங்கிற ஒரு விஷயத்தில் காமிக்கிற டிசிப்ளின், கிரவுண்டிங் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அது தப்பாகவே தோணாது அந்த மக்களுக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போது ஒரு லீடரே என் பையன் கேட்ஜெட்லாம் பார்க்க மாட்டான், என் பையன் அதனால தான் செஸ்ஸில் சாம்பியன் ஆனான், அதனால தான் ஒரே நாளில் ஒரு புக்கே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பார்ட்டியில் இருக்கிற இல்லை அந்த ஊர் மக்கள் தன் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, ஏய் பாருடா சீஃப் மினிஸ்டர் பேரனே மொபைல் பார்க்க மாட்டானா, நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் மொபைல் எடுத்து வச்சுட்டுருக்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யதா ராஜா ததா பிரஜா இல்லையா? இதை நான் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன். நான் இங்கேன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச சில மில்லியனியர் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது சொத்து எவ்வளோங்கிற ஜீரோவே அந்த குழந்தைக்கு தெரியாது. 5வது 4வது படிக்கிற குழந்தைகளாக இருக்கும். எவ்வளோ ஜீரோ எங்கள் அப்பாவோட சொத்துக்கு இருக்குது, அம்மாவோட சொத்துக்கு இருக்குன்னே தெரியாது. அந்த வீட்டு குழந்தைகள் பென்சில் உடஞ்சி போச்சுன்னா தெரியாமல் உடச்சிட்டேன், இன்னொரு பென்சில் எடுத்துக்கிறேனே தாயேன் அப்படின்னு போய் கேட்டு நிற்கும். பென்சில் வாங்கிறதுக்காக முடியாது, ஆனால் உடச்சதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு போய் நிற்கும். அந்த வீட்டு குழந்தைகள் கிரவுண்டடாக இருக்கும், டிசிப்ளினாக இருக்கும். வாட்ச்மேன்லேருந்து ஆரம்பித்து வீட்டில் தோட்டக்காரன்லேருந்து கார் டிரைவர்லேருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தே தீரும்.
நான் பார்த்துருக்கேன். அப்போது ரொம்ப பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் போது நம்ம குழந்தைகள் எப்படி கிரவுண்டடாக இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும்.